ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி வெல் ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. இன்றைக்குள்ள வீடியோவில் உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்குள்ள வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒரு 3 months பேக் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க, என்னோட 53 years ஆஃப் லைஃப் லெசன்ஸை 25 minutesல தரேன் அப்படின்னு ஒரு வீடியோ. அதில் நான் ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் ஆஃபர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதில் இருந்து கூப்பிட்டுருக்காங்க. நிறைய சிச்சுவேஷன்ஸ் அவங்க ஷேர் பண்ணாங்க, எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ், எப்படி அவங்க ஃபெயில் ஆனாங்க, ஹியூஜ் டெட்டில் ஆனாங்க, லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, எப்படி அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணாங்க, நிறைய வருஷத்தை கேர்லெஸ்ஸாக வேஸ்ட் பண்ணாங்க ஃபினான்ஷியலி. ஸோ அதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் ரிச்சாக இருந்துட்டு, நல்ல நிலைமையில் இருந்துட்டு, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க, இல்லைன்னா ஃபினான்ஷியலி சவுண்டாக இருந்தவங்க எப்படி சில காரணங்களால் ஒன்றும் இல்லாமல் ஆனாங்க. அவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏதோ ரீசன்ஸ்னால் ரிச்சாக இருந்துட்டு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு ஃபெயில் ஆனவங்க, ஒன்றும் இல்லாமல் கடனில் ஆனவங்க எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணலாம். தூரத்தில் பியூட்டிஃபுல் சாங்ஸும் கேட்டுருக்கு. எஸ்பிபி ஜானகி அம்மாவோட சூப்பர் ரொமான்டிக் சாங்ஸ். ஓகே, ஸோ அதை பற்றி உள்ள டீட்டெயில்டான வீடியோ. நீங்கள் உங்களில் யாராவது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால், ஓகே, கடனாளியாக இருக்கீங்க, நல்ல நிலைமையிலேருந்து கீழே விழுந்தீங்க, இன்னும் எப்படி திரும்ப கிளைம் பண்ணுவது, அப்படியா இருந்தால் உங்களுக்கான வீடியோ இது. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான காரியம், அந்த கவுன்சிலிங் செஷன்ஸில் நான் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்த போது என்னோடய மனசில் தோணின ஒரு காரியம், நான் ஒரு ஆளுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன், ஆனால் இதே சிச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த கைடன்ஸை லைவில் பண்ணால், லைவில் அவங்களோட டிஃபிகல்ட்டியை என்கிட்ட ஷேர் பண்ணி, நான் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் நிறைய மக்களுக்கு அது யூஸ் ஆகுமே அப்படின்னு ஒரு திங்கிங். அப்படி யாருக்காவது விருப்பம் இருந்தால், ஓகே, ஃப்ரீ கவுன்சிலிங் ஆனால் லைவில் ஜூம் மீட்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே, உங்கள் ரெக்கார்டிங் ஷேர் பண்ணலாம். அப்படி விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், வாட்ஸ்அப் நம்பர். சேம் லைக் தேட், இன்னொரு ஆஸ்பெக்ட், உங்களில் யாராவது ரொம்ப ராக் பாட்டத்தில் போய், ஓகே, ஃபினான்ஷியலி ஃபால் ஆகி அதிலிருந்து திரும்ப கிளைம் பேக் பண்ண முடிஞ்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கிளைம் பேக் பண்ணியிருக்கீங்க வெற்றிகரமாக, திரும்பவும் நீங்கள் வெற்றியாளர், அப்படி நிறைய மக்கள் இருக்காங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அப்படி இருந்தால் உங்களையும் ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு உங்கள் ஐடியாஸை ஷேர் பண்ண விரும்புனா, ஓகே, எங்கூட வரலாம். என்னோடய சேனலில் அதை பப்ளிஷ் பண்ணலாம். நம்ம ஜூம் மீட்டிங்கில் மீட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். we can have a discussion on that. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம க்ரோ ஆகணும்னா, நம்ம ரிச் ஆகணும்னா, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் வெல்த்தி ஆகணும்னா 2 விதத்துலேருந்து, 2 ஸ்டேட்லேருந்து நம்ம கிளைம் பண்ணணும். ஒன்று ஆல்ரெடி அவங்க மிடில் கிளாஸ் இல்லைன்னா புவர், அவங்க ஃபினான்ஷியலி சவுண்ட் இல்லை, இதுவரைக்கும் இருந்ததில்லை, ரிச்சன்னா என்னென்னு அவங்களுக்கு தெரியாது, அதிலேருந்து கிளைம் ஆகுது. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள், ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் அவங்க வெல்த்தியாக இருந்திருப்பாங்க, அவங்க பிஸ்னஸில் நல்லபடியாக இருந்திருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஃபேமிலி வெல்த் இருந்திருக்கும். ஏதோ சில காரணங்களால், சில மிஸ்டேக்னால், ஓகே, இல்லைன்னா அவங்க மிஸ்டேக் இல்லை, சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் அவங்க கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ மெயின்லி. இது ஒரு ரெண்டு டைப், ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், புவராக இருக்கவங்க, மிடில் கிளாஸில் இருக்கவங்க, அவங்க இதுவரை தோல்வியை பார்க்கலன்னா எவ்ரிதிங் இஸ் ஃப்ரெஷ், அவங்களுக்கு லூஸ் பண்ண எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி அவங்க பாட்டத்தில் தான் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க எது வேணாலும் ட்ரை பண்ணலாம், ஸ்டடி பண்ணி ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும், நிறைய கரேஜ் இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும், ஈஸியாக மோட்டிவேஷன் பெற்றுக்கொள்ளலாம். அவங்க மைண்டை ஈஸியாக மோட்டிவேட்டடாக வச்சுருக்கலாம், நிறைய ட்ரீம்ஸ் அவங்க வச்சுருக்கலாம்.
ஏன்னா எல்லாமே ஃப்யூச்சரிஸ்டிக் தான் அவங்களுக்கு. பாஸ்ட்டு நல்லபடியாக இல்லை, பேசிக்கில் தான் இருக்காங்க. என்ன வேணாலும் ட்ரீம் பண்ணலாம். ஆனால் இந்த கேஸ் ஆஃப் நல்ல நிலையில் இருந்து விழுந்தவங்க, அவங்க நிறைய அடிபட்டிருப்பாங்க, அவங்களுக்கு காயம் இருக்கும், மோட்டிவேஷன் கிடைப்பது கஷ்டம். ஓகே, அவங்க 5 வருஷமோ 10 வருஷமோ அந்த வீழ்ச்சி, அது எவ்வளோ டியூரேஷன் தெரியாது. சிலவங்க திடீரென்னு விழுந்திருப்பாங்க. விழுந்தாலும் அந்த ஆஃப்டர் மாத், விழுந்த பிறகுள்ள அந்த ஆஃப்டர் மாத், அவங்களுக்கு வந்த பெயின், அவங்கள மற்றவங்க ஒதுக்கின விதம், ஃபினான்ஷியலாக அவங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ், அவமானங்கள், ஓகே, அவங்க சீட் பண்ணப்பட்டது, இதெல்லாமே ஒரு பேகேஜ் அவங்க மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். அவங்கள மோட்டிவேட் பண்ணுவது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அந்த ஃபெயில்யூர் மென்டாலிட்டி, ஃபெயில்யூர் தாட்ஸ் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய பேகேஜ், அது ஒரு பெரிய டிஃபிகல்ட் திங் டு சர்வைவ். அதை தாண்டி வருவது, மென்டல் சேலஞ்ச் இஸ் வெரி ஹார்ட் நம்ம கீழே விழும்போது. ஓகே, யூஸ்வலி சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, வீழ்ச்சி அடையும் போது, ஆண்களோட பெண்கள் ஈஸியாக அதிலிருந்து வெளியே வருவாங்க. டைம் எடுக்கும், ஆனால் நிறைய வருஷங்கள் எடுத்தாவது அவங்க மீண்டு வருவாங்க. ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவங்களுக்கு ரெசிலியன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு உண்டு இங்கிலீஷில், முக்கியமான வேர்டு. ஓகே, தாங்கக்கூடிய சக்தி, ஒரு காரியத்தை, நெகட்டிவ்ஸை, ஃபாலை, டிஃபிகல்ட்டிஸை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி, அது பெண்களுக்கு கூடுதல். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. அவங்க ஈஸியாக அழுவாங்க, ஈஸியாக எமோஷ்னல் ஆவாங்க, அந்த எமோஷன்ஸை ரிலீஸ் ஆகும் ஈஸியாக. அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஈஸியாக அவங்கக்கிட்டேருந்து ரிலீஸ் ஆகி போகும். ஏன்னா அவங்க அதை வெளியே காட்டுவாங்க. ஆண்கள் ஒரு ஆக்சுவலி ஒரு கம்பு, ஒரு மரத்துக்கு குச்சியை நம்ம எடுத்தால் வளையாத குச்சி உண்டு, ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அதுதான் பயங்கர ஸ்ட்ராங்குன்னு நினைப்போம். வளையக்கூடிய குச்சி உண்டு. இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். 2 செடி இப்படி நிற்கிது. ஒரு செடி ரொம்ப ஸ்ட்ராங், வளையவே வளையாது, அது பெருமையாக இருக்கும். எல்லோரும் அந்த செடியை தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மரத்தை. இன்னொரு மரம் எல்லா காற்றுக்கும் அசைஞ்சு ஆடிட்டே இருக்கும். யாருமே அந்த மரத்தை வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அது பலம் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஃபிகல்ட் சிச்சுவேஷனில் எந்த மரத்துக்கு கூடுதல் ஸ்ட்ரென்த்துன்னா, இந்த வளையக்கூடிய மரத்துக்கு தான் கூடுதல் ஸ்ட்ரென்த். அது ஒடியாது. ஒரு பெரிய புயல் வரும்போது வளையாமல் நிற்கக்கூடிய மரம், ஓகே, அது ஒடிஞ்சு போகும். வளைஞ்சு கொடுக்கக்கூடிய மரம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய, கொஞ்சம் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய மரங்கள் ஒடியாமல் நிற்கும். சேம் லைக் தட். ஸோ இந்த ரெசிலியன்ஸ் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி நம்ம ஒரு ஃபாலை ஃபேஸ் பண்ணும்போது. எங்கிட்ட ஷேர் பண்ணவங்க ஒரு 2-3 கேஸ் நான் ஆன்லைனில் சொல்லலாம். ஒரு நபர் ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய ரூபா சேவ் பண்ணார். அவர் தெரிஞ்ச ஒரு நபரை, ஆனால் கரெக்டாக அந்த நபரை தெரியாது, அவரை நம்பி சிங்கப்பூரில் இன்னும் இருந்தார், அது ஜெர்மனிலேயோ, அந்த பிளேஸ் மறந்துட்டேன். இங்கே அவங்க ஊரில் ஒரு ஆளுக்கிட்ட ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணதான் பேசி டிஸ்கஸ் பண்ணி அரவுண்ட் 1 crore rupees அனுப்பி கொடுத்தாரு. 1 crore rupees. இங்கே பார்க்கும்போது இங்கே எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலை, பியூர் சீட்டிங். அந்த ஆளை காண்டாக்ட் பண்ண முடியல, அந்த ஆளை ட்ரேஸ் பண்ணி போகும்போது கூட அந்த ஆள் பணம் கொடுக்க ரெடியாக இல்லை, அவர் ஜம்ப் ஆகி போயிட்டே இருந்தார். ஸோ ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அவர் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண பணம் எல்லாமே போச்சு. இந்த மாதிரி கேசஸ் இருக்கும். ஏமாந்து போகிறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து அதில் வீழ்ச்சி அடைஞ்சால் கூட பரவாயில்லை. உங்கள் எஃபர்ட், நீங்கள் உங்கள் ஹார்ட் ஏர்ன் மணி, நீங்கள் ஒரு ட்ரையல் எடுத்தீங்க, ஓகே, ஒரு வீரனை மாதிரி ஃபைட் பண்ணீங்க, அது முடியல, ஸோ யூ கேன் கம் பேக், நோ ப்ராப்ளம். ஆனால் யாரோ ஒரு ஆள் உங்கள் ஹார்ட் ஏர்ன் மணியை கொண்டு போகிறது, தட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். ஓகே, இன்னொரு கேஸ் எப்படின்னா, ரொம்ப பாவமான ஒரு மனுஷன். அவர் எபோவ் 40,
அவருக்கு கல்யாணம் ஆகலை, பிரதர் ஃபேமிலிக்கு கூட வாழ்ந்துட்டு இருந்தார். நியர்லி 50 நினைக்கிறேன். அவர் ரொம்ப சாஃப்டான நேர்மையான ஒரு மனுஷன். ஓகே, அவருக்கு பிரதருக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி டெக்ஸ்டைல் ரெடிமேடு மேனுஃபேக்சரிங். ஒரு டைமில் என்னாச்சுன்னா நல்லா போயிட்டுருந்து. அப்போ இவருக்கு ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்டும் அதில் பார்ட்னர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணார். நல்லா போகுது அப்படின்னு சொல்லி இவரும் அதை என்கரேஜ் பண்ணார். அப்படியே போயிட்டுருக்கும்போது இவங்க இன்னொரு பிஸ்னஸில் கால் வைக்கிறாங்க, ஹோட்டல் பிஸ்னஸ், ரெஸ்டாரண்ட். அது துவங்கி அதில் இவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஐடியா கிடையாது. துவங்கி போயிட்டே இருக்கும்போது இவங்கள தெரியாமலே நிறைய பணம் அதில் லாஸ் ஆகிட்டுருக்கு. அவங்க இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும்னு தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அந்த அலாம் பில்லெல்லாம் தெரியல, யாரும் அவங்களுக்கு கைட் பண்ண இல்லை, எங்கே ஃபுல் ஸ்டாப் போடணும், எங்கே ரெட் லைன் கிராஸ் பண்ணி போகுது ஒன்றும் தெரியாமல் போயிட்டே இருக்காங்க. ஒரு சிச்சுவேஷன் வருது, அந்த டெக்ஸ்டைல் ரெடிமேட் பிஸ்னஸும் அடி வாங்குது, 2 பிஸ்னஸும் அடி வாங்குது, பணம் எல்லாமே லாக் ஆகுது. கம்ப்ளீட்லி ஒரு கடனில் போய் நிற்காங்க, லட்சக்கணக்கான கடன். ஓகே, இவரை நம்பி வந்த இவருக்கு இப்போ உள்ள மெயின் ஒரி என்னென்னா, இவரை நம்பி வந்த ஃப்ரெண்டு அவர் வழியாக கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காங்க. அவருக்கும் இப்போ டிஃபிகல்ட்டியே இவரால் பொறுக்க முடியல. எப்படி அவருக்கு பணத்தை திரும்ப கொடுப்பேன், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். நான் என்ன கைடன்ஸ் கொடுத்தேன் அதை நான் இப்போ ஷேர் பண்ணலை. இன்னொரு கப்புள் கூப்பிட்டாங்க, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, ஒரு சூப்பர் கப்புள், மிடில் ஏஜ்ட். ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எகெயின் ரெடிமேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு ஹெவி லாஸ், அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். இனி இங்கே பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணணுமா, அவங்களுக்கு இங்கே இருந்த பிஸ்னஸ்ஸு இன்னும் அதை ட்ரை பண்ணி பில்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க சொந்த ஊருக்கு மதுரைன்னு நினைக்கிறேன் அங்கே கூப்பிடுறாங்க. அங்கே போனால் வேறு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன பண்ணலாம், இங்கே இருந்து நம்ம பண்ணணுமா, இல்லை அவங்க கூப்பிடுற மாதிரி அங்கே போகணுமா, அந்த மாதிரி ஒரு டிலமா. இன்னொரு நபர் டெல்லியில் பிஸ்னஸ், திருப்பூரில் ரெடிமேட் பண்ணிவிட்டு டெல்லியில் போய் ரெடிமேட் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட காரியம் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாரு, மார்க்கெட்டும் நல்லா இருக்குது, அவரோட ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு, எக்ஸ்போர்ட்டும் ஆகுது. ஆனால் அவருக்கு கையில் லிக்விட் கேஷ் இல்லை. ஆக்சுவலி டிஃபிகல்ட்டியில் இருக்கார். அவர் இந்த பிஸ்னஸை நம்பி தான் இருக்கார். ஆனால் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எப்படின்னா, நினச்ச நேரத்தில் பணம் வராது, பணம் ரொட்டேட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் அவர் இல்லை. ஏன்னா அவர் ஃபினான்ஷியலி இதுக்கு முன்னால் ரொம்ப டவுனில் வந்துட்டு ரீபில்டு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ். ஓகே, அந்த ரெண்டாவது நான் சொன்ன நபர், அவங்க கல்யாணம் ஆகாதவர், ரொம்ப அவர் மட்டும் இல்லை, அந்த 1 கோடி லாஸ் பண்ணவர், இந்த கப்புள் எல்லாருமே ஒரு ஃபினான்ஷியலி ராக் பாட்டத்தில் இருக்காங்க. மிடில் ஏஜ் வந்தாச்சு, அவங்க பயங்கர கடத்தில் இருக்காங்க, பிஸ்னஸும் போயாச்சு, என்ன பண்ண. ஸோ இன்னும் நிறைய கேசஸ் உண்டு, எல்லாரையும் தான் சொல்ல முடியல. ஸோ அதுதான் இவங்க ஜூம் மீட்டிங்கில் வந்து யாருக்காவது வர விரும்பினா உங்களை ஷேர் பண்ணால் இது நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய காரியம், நான் அதுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ். நான் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டெல்லாம் கிடையாது, டு பி ஃப்ரேங்க். நிறைய புக்குகள், ஏராளமான ஸ்டடீஸ் இதுக்கு வேண்டி நான் பண்ணினவன். ஓகே, அந்த வகையில் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ நான் ஹார்டாக படித்த லெசன்ஸ் மற்ற மக்கள்கிட்ட இருந்து, மற்ற சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட இருந்து. லாஸ்ட்டு கொஞ்சம் வருஷங்களாக நான் க்ளோஸாக சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். மற்றபடி நான் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த தன்மை உண்டு, ஒரு ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு அவங்க வாயிலிருந்தே, அவங்க திங்கிங்லேருந்தே ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனை கண்டுபிடிக்க அவங்கள கைடு பண்ணக்கூடிய ஒரு தன்மை. அது என்ன மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும், எஸ்பெஷலி நான் இப்போது என்னோடய மிஷனே ஒரு 1000 பேரையாவது குரோர்பதி ஆக்கணும் அப்படின்னு தான். ஓகே,
அது பணம் அப்படின்னு இல்லை, வெல்த்தி பீப்புள் ஆகணும். வெல்த்தி பீப்புள் நிறைய பேருக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும், நிறைய பேர் அவங்கக்கிட்ட இருந்த நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும். ஸோ கடவுளோட ஒரு தன்மை தான் அது. ஆக்சுவலி க்ரியேட்டிவிட்டின்னா கடவுளோட ஒரு நேச்சர். அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது, ஒரு ப்ராடக்டை உருவாக்குவது, எல்லாமே சர்வ் பண்ணுவது, சர்வீஸ் கொடுப்பது, எல்லாமே இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம்? வாழ்வதற்காக. நம்பர் ஒன், லைஃப் இஸ் டு லிவ். வி ஆர் born டு லிவ். தட் இஸ் ஒன் திங். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? நெக்ஸ்ட் லெவல், வி ஆர் born டு சர்வ், கிவ் சர்வீஸ், கிவ் எ ப்ராடக்ட் ஆர் சம்திங். சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்ம பிறந்திருக்கோம். ஸோ நம்ம வெல்த்தியாக இருப்பது இல்லைன்னா ரிச்சாக இருப்பது எல்லாம் நமக்காக மட்டும் இல்லை. ஓகே, ஸோ we can be useful to so many people. ஸோ அதனால தான் இந்த ஃபெயிலான மக்கள் எப்படி ரீபில்டு பண்ணலாம். நம்பர் ஒன், அவங்களுக்கு ரெசிலியன்ஸ் வேணும். ஒரு 2-3 பாயிண்ட்டு ஃபாஸ்ட்டாக சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணுறேன். இனி வரக்கூடிய வீடியோஸில் இந்த மாதிரி நபர்கள் என்னை காண்டாக்ட் பண்ணால் நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்ப்போம். நம்பர் ஒன், நீங்கள் இப்படி ஒரு ஃபெயிலியர், ஒரு சடன் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லைன்னா கிராஜுவல் ஃபெயிலியராக இருக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் ஒரு கிரேட் ஃபாலாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் யூஸ்வலி என்ன நடக்கும்னா உடனே நம்ம அதிலேருந்து வெளிவர முடியுமா அப்படின்னு நிறைய வெள்ளத்தில் போய் தண்ணியில் விழுந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? முங்காமல் இருக்க கை காலெல்லாம் போட்டு அடிப்போம், நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுவோம் நம்மளை தெரியாமலே ஃபாஸ்ட்டாக. சேம் லைக் தட், நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃபால் வரும்போது, தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஒன்றில் மாட்டும்போது, ஏமாற்றப்படும் போது, இல்லைன்னா நம்மளாவே ஏமாறும்போது நிறைய ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதிலேருந்து எப்படி ஃபாஸ்ட்டாக குயிக்காக வெளியே வருவது, என்ன பண்ணுவது, அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோமா? ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் இருக்கும்போது, எந்த ஒரு ப்ராப்ளத்துலையும் இருக்கும்போது நம்ம மைண்ட் ஒரு அஜிட்டேட்டட் சுச்சுவேஷனில் இருக்கும், எமோஷ்னலாக இருக்கும், டிப்ரெஸ்டாக இருக்கும். அந்த மைண்டுக்கு கிளியராக திங்க் பண்ண முடியாது. ஓகே, நம்ம அந்த டைமில் ஒரு டிசிஷன் எடுத்தால் கூட இன்னொன்று பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், அந்த ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னா கூட அது ராங்காக தான் போகும். அப்படி நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம அதை கரெக்டாக நடத்தக்கூடிய தைரியம், போல்ட்னஸ், அதை எடுக்கக்கூடிய ரிஸ்க் நம்மக்கிட்ட இருக்குமான்னு டவுட்டு தான். ஓகே, ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வரும்போது காம் டவுன். எப்படி உங்களை காம் டவுனாக வச்சுருக்க முடியும்? ஓகே, ஸோ நடந்து போச்சு, நடந்ததை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. தட் இஸ் நம்பர் ஒன். இப்படியா இனி என்ன பண்ணலாம் அப்படியும் அஜிடேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், என்னோடய மைண்டையும் என்னோடய பாடியும் நான் ஹெல்த்தியாக வச்சுருந்தா தான் இதில் இருந்து என்னால் வெளியே வர முடியும். என்னோடய மைண்டு கிளியர் ஆனால் தான் இந்த சிச்சுவேஷன்லேருந்து என்னால் வெளியே வர முடியும். அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்காக ஒர்க் பண்ணணும். பி கூல். ஒரு 1 வீக் இல்லைன்னா ஒரு 1 மந்த் ஒரு லீவ் எடுங்க. டோட்டலி அதிலேருந்து விட்டு வாருங்க. இந்த திங்கிங்லேருந்து காம் டவுன் ஆகுங்க, கூல் டவுன் ஆகுங்க. ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியை பண்ணிகிட்ருக்க அந்த சேம் டைமில் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் அனாலிசிஸ் இல்லைன்னா செல்ஃப் அனாலிசிஸ். எங்கே தப்பு பண்ணோம், என்னெல்லாம் தப்பு நடந்து நோட் பண்ணி வைங்க. எவ்வளோ கடன் இருக்குது, டீட்டெயில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய டிசிஷன் எமோஷ்னலி எடுப்பதனால தான் திரும்பவும் ஃபெயில் ஆகும். டேட்டா வச்சு டிசிஷன் எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்காக தான் இந்த பிரேக். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் ஹைலி எமோஷ்னலாக இருப்பீங்க. ஒரு டிசிஷனை, ஒரு ஆக்ஷனை எடுக்காதுங்க. எமோஷ்னலி காம் டவுன் ஆகுங்க, ஓகே ஆகுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, பிடித்த காரியத்தை செய்யுங்க. தென் நோட் டவுன், என்ன தப்புகள் பண்ணோம், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எங்கே இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, என்ன நடக்குது ரியாலிட்டியில், நான் இப்போ எங்கே இருக்கேன், பிஸ்னஸ் எங்கே இருக்குது, நான் எங்கே இருக்கேன், எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எழுதுங்க. ஓகே,
அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கவுன்சிலிங்கு போகலாம், ஐடியாஸ் கேட்கலாம், இல்லைன்னா நிதானமாக நீங்கள் யோசிக்கலாம். இது ஒவ்வொன்றா நான் எப்படி இதிலேருந்து வெளியே வருவது, ஒவ்வொரு கட்டமாக, ஒவ்வொரு வலையாக, நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய வலையில் மாட்டியிருக்கோம் ஒவ்வொரு கண்ணியாக எப்படி அறுப்பது, ஒவ்வொரு கண்ணியாக தான் இருக்க முடியும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் எடுக்க முடியும். தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேட் இஸ் வை ரெசிலியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உடனே பண்ண முடியலன்னா அவ்வளோந்தான், போச்சு. 2 விதத்தில் ரியாக்ட் பண்ணுவாங்க. இவ்வளோந்தான், என்னால் என்ன முடியாது, போச்சு, என்ன பண்ண. இல்லைன்னா உடனே யாராவது ஹெல்ப் பண்ணணும், உடனே எல்லாரையும் ப்ளேம் பண்ணுவீங்க, யாரையும் கண்டுக்கலை, அப்படி பண்ணலை, ஹெல்ப் பண்ணலை. அதுவும் இல்லை, ரெண்டுமே இல்லை. நம்ம கையை விட்டு போகவும் இல்லை. எந்த சுச்சுவேஷனில் இருந்து எழும்பி வர முடியும். ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீ வரக்கூடிய வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள். கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க அப்படின்னு. தேட் இஸ் ஒன் திங். நம்பர் 2, எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ண முடியாத ரெசிலியன்ஸ் வேணும், பொறுமை வேணும். ஒவ்வொரு கட்டமாக தான் முன்னேற முடியும். ஸோ இவ்வளவும் தான் நான் முதல்ல சொல்ல போகிறது. இங்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் காம் டவுன் ஆகுங்க, உங்கள் எமோஷனல் அஜிடேஷனை காம் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செய்யுங்க, ஒரு பிரேக் எடுங்க. சேம் டைம் நோட் டவுன் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாக்ட்லி டேட்டா வைஸ் ப்ராக்டிக்கலி எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்னா என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க. ஓகே, தேர் இஸ் அ ரியலைசேஷன், அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ், அந்த ஸ்டேட்டுக்கு வாருங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம எப்படி அதிலேருந்து வெளியே வருவது. 2 காரியம் அதுலேயும் ரொம்ப முக்கியம். உடனடியாக எல்லாம் வர முடியாது. ஓகே, வரமாட்டேன்னு ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. எந்த சுச்சுவேஷனில் வெளியே வரலாம், நம்பர் 1. நம்பர் 2, உடனடியாக வர முடியாது. யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க, நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. we have to be responsible for that. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மென்டல் ரெசிலியன்ஸோடு தான் நம்ம ரீபில்டு பண்ண முடியும். அதை எப்படி ரீபில்டு பண்ணுவது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.